அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய வழக்கில் தேடப்பட்டு வந்த கொள்ளையன் ராஜசேகரை திருச்சியில் சுட்டுப்பிடித்த போலீஸ். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருச்சி சீனிவாசா நகரில் பதுங்கியிருந்த ராஜசேகரை பிடிக்க முயன்றபோது காவலர்களை கத்தியால் தாக்கியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பா ஜானி. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ராஜசேகர். இவர் கோவை மாநகரில் போத்தனூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் போத்தனூர் காவல் நிலையத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய வழக்கில் குற்ற எண் வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணை தேடி வந்தனர். இந்த நிலையில அந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வந்ததை அடுத்து அவரை திண்டுக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள்ல அவரை தேடி வந்தனர். இந்த நிலையோட அவருடைய தொலைபேசி எண் மூலம் அவர் திருச்சியில் எடமலைப்பட்டி புதூர் சீனிவாச நகர் பகுதியில பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கோவை மாவட்ட தனிப்படை போலீசார் நான்கு பேர் தலைமையில அங்க திருச்சியில் உள்ள அந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். ஆனால் கொள்ளையன் ராஜசேகர் அந்த வீட்டிலிருந்து தப்பி ஓட முயன்ற போது தனது கையில் வைத்திருந்த பயங்கர ஆயுதத்தால் போலீசாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் கோவை தனிப்படை போலீசார் உதவியாளர் பாஸ்கரன் மற்றும் தலைமை காவலர் கண்ணன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து தப்பி ஓட முயன்ற ராஜசேகரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். சுட்டுப்பிடித்த கொள்ளையன் தற்பொழுது திருச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே சமயத்தில் படுகாயமடைந்த இந்த உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் இருவரும் திருச்சி அரசாங்கத்தில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிருக்கு ஏதும் ஆபத்து இல்லை என்றாலும் திருச்சி மாநகரில் திடீரென பிரபல கொள்ளையினை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையும் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனனி, விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்.